யோவா யோகா அகாடமி 3வது ஆண்டு விழா. கோவை யோவா யோகா அகாடமியின் 3வது ஆண்டு விழாவை முன்னிட்டு யோகாவில் உலக சாதனை புரிந்த கின்னஸ் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. கோவை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வைஷ்ணவி. கடந்த 13 வருடங்களாகவே யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ள இவர் அதே பகுதியில் யோவா யோகா அகாடமியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் யோவா யோகா அகாடமியின் 3வது ஆண்டு விழா கருமத்தம்பட்டி கத்தோலிக்க தேவாங்கர் டிரஸ்ட் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கருமத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன், கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகரன், கருமத்தம்பட்டி ரோட்டரி சங்க தலைவர் பிரபு, நிகழ்ச்சி தொகுப்பாளர் அக்குபஞ்சர் நிபுணர் மோகனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் யோவா யோகா அகாடமியில் பயிற்சி பெறும் திருச்சி, கோவை, வேலூர், ஈரோடு, சிவகங்கை என தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 34 யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 16 வயது வரையிலான கலந்து கொண்ட அனைவரும் யோகா சாதனையில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். மாநில, தேசிய, சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகளை புரிந்த வீரர், வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய பதக்கம், கோப்பை மற்றும் சான்றுகளுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனால் அரங்கம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளுக்கு நடுவே யோகா சாதனையாளர்கள் தங்களது பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். குறிப்பாக உலக சாதனை நிகழ்வாக செய்த பல்வேறு கடினமான ஆசனங்களை ஒரே இடத்தில் செய்தது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஒரே இடத்தில் யோகா சாதனையாளர்கள் ஒன்று கூடிய இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. யோவா யோகா அகாடமி 3ஆம் வருடம். பல பேர் யோகா செய்கிறது ரொம்ப டஃப், சிட்டியில் மட்டும்தான் நல்லா கோச்சிங் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் நான் இது சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஏன்னா கருமத்தம்பட்டி கோயம்புத்தூரில் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இங்கே சர்வதேச அளவில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண 3 வருஷமாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி இவங்க பார்த்தீங்கன்னா 10 வருடமாக நான் இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இவங்க ஒரு 50 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அத்தனை அவார்ட்ஸ், நீங்கள் என்னோட பின்னாடி பார்க்கலாம் எத்தனை அவார்ட்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி ட்ரெயின் ஆச்சோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சிட்டி தேடி தான் போகணும்னு கிடையாது. நம்ம பக்கத்து வீட்லேயே இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் ரன் ஆகிட்டு இருக்கிறது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையான விஷயம். வைஷ்ணவி போன்ற ஒரு நல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்னும் பல விருதுகள் இவங்க வாங்கணும். இவங்க ஜீ தமிழில் டைட்டில் வின்னர் வாங்கியிருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுல இவங்க ரொம்ப முழு முயற்சியோட இவங்களும் இவங்க குடும்பமும் அதில் பங்கு பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னைக்கு 3ஆம் ஆண்டு ஆனிவர்சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வைஷ்ணவி, நீங்கள் சொல்லுங்க. வைஷ்ணவி, நான் ஒரு 12 வருஷமாக யோகா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யோவா யோகா அகாடமி இது என்னோட ட்ரீம். என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட ட்ரீமும் கூட. 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் இருக்காங்க. 40 பேருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். அப்புறம் நாங்கள் கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், செஸ் ஒலிம்பியாவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா இடத்துல டிவி ஷோஸ் இது ஃபுல்லுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸ் 36th to 37th நேஷ்னல் கேம்ஸில் நான் 2 கோல்டு மெடல் அண்ட் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கேலோ இந்தியா, இப்போ நம்ம சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் ஒரு சில்வர் மெடலும், அப்புறம் உத்தரப்பிரதேஷில் நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்ல சக்தி சஞ்சனா, அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க ஆர்டிஸ்டிக் ஸ்பேரில் கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் சித்தேஷ் அவ சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகாவில். ஸோ யோகா இப்போ தான் ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 2 வருஷமாக கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் காமன்வெல்த், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம். இதுதான் எங்களோட எய்ம். அண்ட் இன்னும் நிறையா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். இன்னும் யோகா நிறையா பேருக்கு தெரிவிக்கணும். அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் யோகா ஒரு பேசிக் திங். கண்டிப்பாக எல்லாருமே இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான் இவ்வளோ ப்ரைஸஸ் வச்சு நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக பண்ணிகிட்ருக்கோம்.
என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்திருந்தாங்க. சென்னை, வேலூர், திருச்சி, சிவகங்கை, மதுரை, அதுக்கப்புறம் வந்து சேலம், இங்கிருந்தெல்லாம் நிறையா பிளேஸ்லேருந்து வந்து என்கிட்ட வந்து கற்றுப்பாங்க. நானும் அப்பாவும் தான் கோச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நான் வந்து 6 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அப்புறம் 250+ கோல்டு மெடல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்தி சஞ்சனா அவங்களாம் வந்து 100க்கும் மேலே வந்து கின்னஸ் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 2-3 கின்னஸ் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பக்கம் போயிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டும் இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து 34 கின்னஸ் பக்கம் வச்சுருக்கோம். இந்தியாவிலே வந்து யோகாவில் நிறைய கின்னஸ் வாங்கி வச்சிருக்கிறது நாங்கள் தான். ஒரு 30க்கு மேற்பட்ட கின்னஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் இது கின்னஸ்னாவே வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லுமே தெரியும். அண்ட் இன்னும் நிறைய கின்னஸ் பண்ணணும்னு தான் எங்களோட